நெல்லையில் காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் பெற்றோர்களான காவல் சார்பு உதவி ஆய்வாளர்கள் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் 25 வயது கவின் சென்னையில் ஐடி ஊழியராக பணியாற்றி வந்தார். நெல்லையைச் சேர்ந்தவர்கள் காவல் சார்பு உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணவேணி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகளும் சுர்ஜித் என்ற மகனும் உள்ளனர். சார்பு உதவி ஆய்வாளர்களின் மகளை பள்ளிக்காலம் முதல் கவின் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சுர்ஜித் தனது அக்காவுடனான காதலை கைவிடுமாறு வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் கவின் தொடர்ந்து காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு நெல்லையில் கவினை ஓட ஓட விரட்டி ஆணவ கொலை செய்த சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மகன் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்த கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கவின் கொலை சுர்ஜித்தின் பெற்றோர்களான உதவி சார்பு ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணவேணி தூண்டுதலால் தான் நடந்துள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தனர். இதனால் பாளையங்கோட்டை காவல்துறையினர் சுர்ஜித்தை தொடர்ந்து உதவி சார்பு ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணவேணி மீதும் கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெற்றோர்களான சரவணன், கிருஷ்ணவேணி ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணையை தொடங்கினர். நேற்று தொடங்கிய விசாரணை 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. இந்நிலையில் உதவி காவல் சார்பு ஆய்வாளர்களான சரவணன், கிருஷ்ணவேணி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை டிஐஜி விஜயலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். விசாரணையின் முடிவில் தம்பதி கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கவினின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட நிலையில் காவல் சார்பு உதவி ஆய்வாளர்கள் தம்பதியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நெல்லை மாநகர உதவி கமிஷனர் சுரேஷ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் உடலை வாங்கிச் செல்ல உறவினர்கள் சம்மதிப்பார்கள் என கூறப்படுகிறது. கவினின் உறவினர் பரதன் என்பவர் எஸ்ஐ தம்பதியை கைது செய்ய வலியுறுத்தி தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கவினின் சகோதரர் பிரவீன்குமார் மற்றும் உறவினர்களை நெல்லை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று செல்போனின் பாஸ்வேர்டை மீட்பதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஆணவ கொலை சம்பவத்தால் பதற்றம் நிலவுவதால் நெல்லை மற்றும் கவினின் சொந்த ஊரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.